வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு தொழில்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார். ஸோ உச்ச குருவாகவும் வருகிறார், அதிசாரமாக போகிறாரு, வக்ரமாக போகிறார், இதெல்லாம் ஓகே. பட் எப்படிப்பட்டவர் அவர்? சூப்பராக உங்களுக்கு இந்த மாதத்தில் புது புது முயற்சிகள்னால் உங்களுக்கு பண வரவு. ஒரு குரு மாறுவதற்கு முன்பே பார்த்திங்கன்னா 2-3 மாதங்களுக்கு உண்டாக அந்த பலனை கொடுப்பார். அப்போது ஓகே. ஸோ இப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னா, நீங்கள் இப்போது உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு பணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஒரு பேங்க் லோன் கிடைக்கும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, அது இப்போ கிடைக்க போகுது. ஒன்று, புது புது தொழில் முயற்சிகள் நீங்கள் பண்ண போகிறீங்க. புது புது தொழில் முயற்சிகள் அப்படின்னு சொல்ல போனால் இப்போ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுனம் பார்த்திங்கன்னா பேசி ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்ககிட்ட பேசவே முடியாது, ஏன்னா புத்தி இல்லையா. ரொம்ப டெக்னிக்கலாக உங்களோட லைஃப்பை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டே போவீங்க. உங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஏற்றம் தாழ்வு எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு தாழ்வான ஒரு டைமில் உங்களுடைய புத்தி உங்களுக்கு இன்னுமே ஷார்ப்பாக வேலை செய்யும். நம்ம எதனால் தோற்றோம் அப்படிங்கிறது அதை ஒரு லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி அதை ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னு சொல்ல போனால் அதில் ஒரு மிதுனமும் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்துக்கு ஒரு பண வரவு நல்லா இருக்க போகுது. அப்போ நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மிதுனம் எப்போவுமே ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. நம்ம இதை பண்ணணும், இதை கால்குலேட்டிவாக பண்ணணும், ஒரு பிளானிங்கில் பண்ணணும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அப்போது உங்களுடைய 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள், இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு கடன் இருக்குது அப்படின்னா 6-8 அப்படின்னு ஏதாவது ஒரு உடம்பு ரீதியான, அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நரம்பு பிரச்சனைகள் இருந்திருக்கும், கண் ப்ராப்ளம் இருந்திருக்கும், நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பீங்க.
இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். அடிவயிறு பிரச்சனை, ஒரு சில பேர்த்துக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து கடந்த ஒரு 1-2 வருஷத்தில் சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஷோல்டர் பெயின், காது பெயின், இதெல்லாமே கண்டிப்பாக இருந்திருக்கும். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து பதிவிடலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஹெல்த் ரீதியான ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ சரியாக போகுது. இப்போது ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ குரு பகவான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குரு பார்வை வந்து உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குது, 8ஆம் வீட்டை பார்க்குது, 10ஆம் வீட்டை பார்க்கும்போது பொதுவாக குரு பார்வை உங்களுக்கு யார், அவர் எங்கே இருக்கார், எங்கேருந்து அந்த பார்வையை செலுத்துகிறாரு, கோச்சாரங்கள் அது சுயஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த 6ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடனை முடிப்பீங்க, இன்னொரு கடன் வாங்குவீங்க. ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்குறாருன்னு தான் அங்கே விஷயமே. உடனே குரு பார்த்தா எனக்கு கடன் தீந்துரும்னு மட்டும் நினைக்காதீங்க, அது மட்டும் இல்லை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு உண்மை, இது வந்து இப்படி தான் நடக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க குரு பார்க்குது உனக்கு இந்த வருஷத்தில் கடன் தீரப்போகுது அப்படிவாங்க. நம்ம அமைதியாகவே இருக்க மாட்டோம். இந்த மிதுன லக்னக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கடனை முடிப்பீங்க, குரு முடித்து திருப்பி வாங்க வைப்பார். ஏன்னா 6-8 இல்லாட்டி வந்து உங்களுக்கு அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையை போய் கொடுத்துரும். அப்போ அதிர்ஷ்டங்கள் அதன் மூலியமாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். வெளிநாடு செல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து அப்ராட் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ வந்து ஒரு வேளை வந்து எனக்கு அப்ராட் இல்லை, எங்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா அழகாக இந்தியாவுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு வேலையாக. நார்மல் ஃப்ளைட்டோட ட்ராவல்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து NH ட்ராவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ ரொம்ப லாங் பயணம். இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க் ரீதியான டாக்குமெண்ட்ஸ் ரீதியான இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. கையெழுத்து போடுறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன கையெழுத்து அப்படின்னா, இப்போ புதுசாக வந்து ஏதாவது ஒன்று வாங்குறீங்க, ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன், சிக்னேச்சர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சம்பவங்கள் நிறைய நடக்க போகுது. ஓகே, இப்போ குரு பார்க்குது, நமக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதர் கிரகங்களும் இருக்குது. இன்னொன்று, உங்களுடைய கரெக்டாக 7ஆம் பார்வையை சனி 10ஆம் பார்வையாக வேறு பார்க்குறாரு. அப்போது கடன் வாங்கும்போது நமக்கு நேரம் நல்லா இருக்குது, ஓகே நமக்கு சூப்பராக இருக்க போகுது, நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம், என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு வாங்கலாம் அப்படின்னு மட்டும் இறங்கிடாதீங்க. எப்போவுமே வந்து மிதுனத்துக்கு வந்து அது ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தைரியம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் அளவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா, மனைவி மூலியமாக ஒரு விஷயங்கள், அவங்க மூலியமாக ஒரு சொத்து, கடந்த ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவியோட சொத்து, மனைவி வீட்டின் சொத்து உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து குரு பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா மூடியிருப்பீங்க, ஓகே வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. பட் அந்த குரு பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா அடுத்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் வைஸ் ஆஃப் நீங்கள் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த மூவ் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் 100% ஆகும். ஆனால் அதை வந்து ஒரு அளவாக வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். எடுத்தோடனே வந்து ஒரு 50 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுங்கள், அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அதோட ஐடியாஸு அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஆல் தி பெஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்க போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது, எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும்.
யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகா அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம்ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2, இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. ராசி மிதுன லக்னம். அதான் போன வருஷம்லாம் உங்களுக்கு தான் சரியான ஜாக்பாட். ஏன்னா குரு பகவான் ஃபுல்லாக இருந்தார். இந்த ஜூன் 2 ஆரம்பமே குரு பயிற்சியோடு ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதம் வந்து ஒரு சூப்பரான மாதம். ஓகே, சூப்பர். நம்மளுடைய 2வது வீட்டுக்கு போகிறாரு குரு பகவான். அப்போனா காசு விஷயம் இந்த வருஷம், நான் குரு பயிற்சி தனியாக சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் அடுத்து வர 1 வருஷத்துக்கு உங்களுக்கு காசு நல்லபடியாக கைக்கு வரும். அது இந்த மாதத்துலேருந்தே நிறைய, ஆக்சுவலாக போன மாதத்துலேருந்தே நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும், நிறைய பேருக்கு இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பட் பணம் விஷயம் நல்லா வரும். குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப நல்லா செழிப்பாக இருக்கும். இந்த டைமில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதமே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் முடியும். என்னென்னா கடனை அடைக்கிற விஷயம். மிதுனத்தில் யாராவது நீங்கள் மிதுன ராசியோ லக்னக்காரங்களோ யாராவது கடன் வாங்கியிருந்தீங்க, அதை அடைக்க முடியாமல் தவிக்கிறீங்கன்னா, இப்போ இந்த அடுத்த 1 வருஷம் கடன் அடைக்கிறது சூப்பரான டைமு. இந்த மாதமே ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பஞ்சாயத்து, யார் கூட சண்டை, இதெல்லாம் சரி பண்ணோன்னா இந்த மாதம் பெஸ்ட்டானது. மிதுனத்துலேருந்து நிறைய பேர் வக்கீல், லாயர், நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷனில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது கேஸ் புதுசாக எடுக்கணும், ரொம்ப நாள் கேஸை எடுக்கணும்னு ஆசை வந்திருக்கு, எடுக்கணும்னா எடுக்கலாம்.
ஏதாவது நிறைய கேஸ் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் எதனா ட்ரை பண்ணாலும் அதுவும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஹவுஸே நல்லா வளரும். போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா பர்சனலாக நல்லா இருந்திருக்கும், ஆனால் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக அடிச்சிருக்கும் போன வருஷம்லாம் லைட்டாக. ஏன்னா உங்கள் 10ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அப்படியே மனுஷன் ஜென்ம சனி ஆட்சி பெற்று உக்காண்டிருந்தார், ஃபுல் பவரில் உக்காண்டிருந்தார். அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். இப்போ வந்து குரு பகவான்லாம் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பிஸ்னஸ்க்கு புஷ் பண்ணுங்கள். இப்போ பிஸ்னஸ்க்கு நீங்கள் எவ்வளோ புஷ் பண்ணுறீங்களோ அவ்வளவும் சிறப்பாக வருவீங்க. ஒன்று, அதே மாதிரி யாராவது வேலைக்கு போகிறீங்க, வேலை செய்கிறீங்கனாலும் அந்த இடத்துலையும் நல்ல வளர்ச்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம், இந்த அப்ரைசல் டைம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஏப்ரல் டைம்லாம் சொல்லியிருந்தேன். அப்ரைசல்லாம் யாருக்காவது மிதுனம் அப்ரைசல் ட்ரை பண்ணுறீங்களா, ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு 2-3 காலம் வந்துச்சு, சார் இது அப்ளை பண்ண கிடச்சேன்னு தான். அந்த மாதிரிலாம் யாருக்குன்னா கிடச்சிதுன்னா வாழ்த்துக்கள் கமெண்ட்லேயும் போடுங்க. இல்லை ப்ரமோஷன் இல்லைன்னா அட்லீஸ்ட் சேலரி ஹைக்காவது கண்டிப்பாக கிடச்சிருக்கும், அதை ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் தலைவரே 2மே நடக்கலை தலைவரே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா வேலை ஏதாவது ஜம்ப் அடிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த வேலை ஸ்தானம், சர்வீஸ் செக்டர், 6ஆம் வீடு, உங்கள் 6ஆம் வீட்டுலாம் இப்போ குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, உங்களுக்கு வந்து அந்த வேலை ஸ்தானம்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கு. அதை விட சிறப்பு என்னென்னா குடும்பத்தோடு நீங்கள் எதனா ட்ராவல்லாம் பண்ணோன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். அந்த அமைப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா போன வருஷம் என்னென்னா மிதுனத்துக்கு என்னென்ன சொன்னோம், இல்லை இந்த ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வருஷமாக என்னென்ன சொன்னோம், உங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும், குடும்பத்தோடு சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுவீங்க, குடும்பம்னு நிறைய பர்சனலாக சொன்னோம். இப்போ அப்படியே 2ஆம் வீடு வந்ததுனால பணம் குடும்பம் 2மே வருது. ஸோ இப்போ வந்து வேலையில் ப்ரமோஷன், வேலையில் ஹைக்கு, வேலை இடம் மாற்றம், உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறது, பிஸ்னஸ் நல்ல க்ரோத்து, பிஸ்னஸ் வெளிநாடு கொண்டு போகிறது, வெளியூர் கொண்டு போகிறது, பிஸ்னஸ் பணம், குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்கும் விஷயங்கள் நிறைய நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி நீங்கள் வந்து யார்கிட்ட இருந்தாவது கடன் வாங்கணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்துருக்கீங்க அந்த காசை திருப்பி வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை சார் பணம்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு அட்வைஸ் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணும், ஒருத்தர்கிட்ட எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணும், அந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்பு கேட்டாலும் அடுத்தவங்க கிட்ட இருந்து வர ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆயுள் பலம் நல்லாயிருக்கு, உடல்நிலை சீராகுங்க. மிதுனத்துக்கு வந்து நிறைய இந்த ஸ்கின் அலர்ஜி வரும். இந்த இப்போ இருக்கிற வெயிலுக்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓரளவுக்கு எரியுதுன்னு சொல்லுவோம். அந்த வெயிலுக்கு மிதுனம்னா பார்த்திங்கன்னா கையை தோல் கருப்பாயிட்டேன் டக்குன்ட்டு. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின்னு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், டக்குன்னு அலர்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நிறைய வீட்டு வைத்தியமே நிறைய இருக்குது. தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறது, ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுறது, நைட்டு வேணாலும் டக்குன்னு கோல்ட் ஆகிடும், மேபி காலையில் குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் கொண்டு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ண அது நல்ல குவாலிட்டி ஆயிலாக பண்ண அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியில் எக்கச்சக்கமாக குறையும். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து சார் இதெல்லாம் நல்லாயிருக்கு சார், சூப்பராக இருக்குது டைம், இப்போ போன வருஷம் நான் கல்யாணம் சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் சார், இப்போ தான் கஷ்டப்படுறேன் சார்னா இப்போவும் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தர் நட்சத்திரம் தசாபுத்தி வச்சு வேறு நிறைய விஷயங்கள் விளையாடும். ஓகேங்களா, நல்ல விஷயங்களாகவே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதுலேயே திருவாதிரையாக இருக்கீங்க, மிருகசீரிடம் வந்தால் செவ்வாய் முருகர் வழிபாடு பண்ணலாம், திருவாதிரையாக இருந்தால் நடராஜர் அம்பாள் வழிபாடு பண்ணலாம். இந்த ஜூன் மாதம் ஆவணி திருமஞ்சனம் யாருக்குன்னு பார்த்தா நடராஜருக்கும் அம்பாளுக்கும் தான். அந்த காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் லாஸ்ட் டான்ஸ்னு ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆச்சு, நான் அதை சொல்லலை, நான் காஸ்மிக் டான்ஸ் சிவாவோடைய காஸ்மிக் டான்ஸ் சொல்கிறேன். சரிங்களா, அந்த ஆனந்த தாண்டவம் அப்படின்றது இந்த ஆனி மாதம் நடக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம சிதம்பரம் போய் பார்க்க முடிஞ்சால் சூப்பர், இல்லைன்னா எந்த சிவன் கோயிலில் தான் அங்கே பூஜை நடக்கும் அதை பாருங்கள். அதை பார்க்கவே நீங்கள் வந்து லைஃப்பில் நல்லா முன்னேறுவீங்க. புனர்பூசமாக இருந்தால் ராமரை கும்பிட்றதும் ரொம்ப நல்லது. ஜென்ரலாக இது புதன் வீடு அப்படின்றதுனால பெருமாள், ராமர், கிருஷ்ணர் இவங்க வழிபாடு நல்லது.
துளசி கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. அன்னதானம் கொடுக்குறதா இருந்தால் புளியோதரை கொடுங்க. அதே நீங்கள் சிவபெருமானாக இருந்தால் வில்வ இலை சாத்துங்க. அங்கேயும் புளியோதரை அன்னதானம் கொடுத்துட்டு வர உங்களுடைய இந்த ஜூன் மாதன்றது சிறப்பாக இருக்குங்க. இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுன்னா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் சிவபெருமான் நடராஜர் அம்பாளை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி, வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரருக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில போகாமல், ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது, ஒரு கிரகமும் இந்த ராசிக்கு இத்தகைய ஒரு பாவங்களில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மிதுன ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, மாதத்தின் 2வது நாட்டிலே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறார். ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துல வரார். எப்பவுமே 2ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு சுப கிரகம் ஒரு நல்ல நிதி நிலைமை, நல்ல ஒரு பணப்புழக்காட்டம், பேச்சினால நல்ல முன்னேற்றம், அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்ல பரவாயில்லை, வரவேண்டிய பணம் வந்து சேருது, கூட்டு முயற்சி, ஸ்டாக் மார்க்கெட், சுப விரயங்கள் மூலம் வரக்கூடிய லாபங்கள், இது மாதிரி பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த குரு உச்ச குருவாக இருந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துல அந்த பாவத்தை திருட் பலத்தை கொடுக்கிறார். திருட் பலம்னா என்ன? ஒளியை கொடுக்கிறார். அந்த ஒளியை கொடுத்து என்ன பண்றார்? 8ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது நம்மளுடைய தொழில் மேன்மை அதிகமாகவும், நம்ம ஸ்டேட்டஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்தில் 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது பல வழியில் வரக்கூடிய வருமானங்கள், அது மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்கும். 6ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் வாங்கி பெனிஃபிட் அடையிறது, கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கடன் வாங்கி ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணி அதுல பெரிய முன்னேற்றம் ஆகுறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு
அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக மிதுன ராசிக்காரருக்கு வருகிறார். ராசியதிபதியாகிய புதன் மிதுனத்திலேயே ராஜயோகாதிபதி சுக்கிரனோட இருப்பது மிகவும் நல்லது. ஸோ இது ஒரு பொற்காலமான ஒரு அமைப்பு. முதல் 2-3 வாரம் அதில் சில விஷயங்களாம் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புனால மிதுன ராசிக்காரர்களுக்கு சில நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு, நல்லா லக்கியாக சில விஷயங்கள் நடந்து விட்டதுங்கிற மாதிரி அமைப்பு, ஒரு திடீர்னு ஒரு நல்ல ரெகக்னிஷன், நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு பல நாள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்தேறுனது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், வெளிநாடு வெளிமாநிலம்லாம் போகக்கூடிய அமைப்புகள், திடீர்னு சில மாற்றங்கள் மூலமாக ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. சுக்கிரன் ராசியோட இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசியில் குருவோட சேர்றார். புதனும் குருவோட சேரும் பொழுது இந்த மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள், ஸ்க்ரீன் பிளே, இது மாதிரி நிறைய கிரியேட்டிவான ப்ரொடக்ஷன் விஷயத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிற மாதிரியும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரியும், மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய, ஏன்னா புதன் தான் நம்ம படிப்பு விஷயத்துக்கு நம்ம முக்கியம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது, கணக்கு, அனாலிட்டிக்கல்ஸ், மேத்தமேட்டிக்கல் அபிலிட்டி, அது மாதிரி டெக்னிக்கல், ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸு, இது மாதிரி விஷயங்களில் ஜெயிக்கிறது, ஏன் ஜோதிடம்ல நல்லா பிரசித்தமாய் வர்றது, இது எல்லாமே புதன் தான். ஸோ புதன்கிற கிரகம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறனால ஒரு நல்லாவே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த அமைப்பு, பண வரவுகள் நல்லா இருக்கும், கடன்கள் அடையும், நல்லாவே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கிறனால இது ஒரு கோல்டன் டைமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் 3 வாரம் இருக்குது. செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ராஜயோகாதிபதி சனி 10ஆம் இடத்தில் நீடித்திருக்கிறார். ஸோ இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய 7-8 மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸோ நிறையா பிஸ்னஸ்மேன், வியாபாரிகள், தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல பிரேக் த்ரூ, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, அதுக்கு வேணுங்கிற எஜுகேஷன் லோன் கிடைக்கிறது. இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம எதிர்பார்த்த கடந்த ஒரு 8 மாதமாக 6 மாதமாக 1 இயராக நாம் எண்ணங்கள் தான் இருந்ததே ஒழிய, திட்டங்கள் தான் தீட்டிட்டு இருந்தமே ஒழிய செயல்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 குருவின் மாற்றமும் பயிற்சியும், ராசி அதிபதியாகிய புதனோட சஞ்சாரமும், ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரனின் சஞ்சாரமும், லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாயின் அமைப்பும், இது எல்லாமே அதை ஊர்ஜிதப்படுத்துது. இது பொதுவான ஒரு பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எப்படி எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமா, மிருகஷீர நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அந்த தசா புக்திகள் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவரா, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எத்தகைய ஒரு தாக்கத்தில் அமைப்பில் இருக்குதுங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஒரு 3 மாதம் 6 மாத காலங்கள் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஒரு 1 இயர் 2 இயர் காலங்கள் எப்படி இருக்குதுங்கிறத நம்மளோட ஜாதகத்தை போட்டு பார்க்கும் பொழுது துல்லியமாக எடுத்து எந்த நேரத்தில் இடமாற்றம், எந்த நேரத்தில் வேலை மாற்றம், எந்த நேரத்தில் தொழில் மேன்மை, எந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பெறு விஷயங்கள், கல்யாண விஷயங்கள் எல்லாமே எப்படி காட்டுது, எந்த டைம்லைன்ஸாக இருக்குது, எந்த நேரத்தில் எது செய்யலாம், நம்மளுடைய சாய்ஸஸ் இவ்வளோ இருக்கும் பொழுது எதை நம்ம பிக் பண்ணலாம், எது நமக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், எது நமக்கு அவ்வளோ யோகத்தை கொடுக்காது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டேமானால் அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், பரிகாரம் செய்யணுங்கிற இல்லாமல் நம்மளுடைய சார்ட் என்ன சொல்லுது, நம்மளுடைய பாஸ்ட் பார்த்தீங்கன்னாவே மேட்ச் ஆகும். பாஸ்ட்டில் இந்தந்த டைமில் நான் கஷ்டப்பட்டேன், இந்தந்த நேரத்தில் நான் கொஞ்சம் நல்லா வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து வரக்கூடிய இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம்
ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அது நல்லாவே உங்களுக்கு சிங்க் ஆகி அது மூலமாக மென்டலாக ஒரு கிளாரிட்டி பெற்று நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷம் என்னங்கிறது தெரிந்து தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எது செய்தால் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்கும், நம்மளுடைய யோகமான கிரகம் என்ன, அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய படிப்பு என்ன, அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய தொழில் என்ன, வேலை என்ன, அது எல்லாம் தெரிந்து நமக்கு வேலையா, தொழிலா, வெளிநாடா, கார்ப்பரேட் லைஃபா, அரசு வேலையா, எது மாற பிராப்தங்கள் நம்ம வாங்கி வந்திருக்கோம், எது மாற ஒரு கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வாங்கி வந்த வரன் என்னங்கிறதெல்லாம் நம்ம சிங்க் பண்ணி பார்க்கும் பொழுது எந்தெந்த முடிவுகள் எடுத்தாலும் அது பின்விளைவுகள் இல்லாமல் ஓரளவுக்கு சரியான முடிவுகள் எடுத்து போகும்பொழுது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புக்காக நம்ம இந்த ஜோதிட ஆலோசனை கண்டிப்பாக உதவும். இந்த துல்லியமான உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜாதகம் மூலமாகவும் இந்த கோச்சாரத்தில் குரு பெயர்ச்சி, சனி, புதன், சுக்கிரனுங்கெல்லாம் இடம் மாறுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய பயிற்சி எல்லாம் கோச்சார பலன்களும் தசாபுக்தி பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம எடுக்க முடியும். இன்னுமே பர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசி அதிகப்படுத்தி நம்ம பார்க்கும் பொழுது நல்ல கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் பெற்று அது மூலமாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.